நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சீலா சூரைன்ற ஒரு மீன். இது 1.5 கிலோ இருக்குது. இந்த மீன் கிட்டத்தட்ட இந்த மீனை தான் இன்றைக்கி வெட்ட போகிறோம். நம்மளும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். நானும் இது எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியலை. இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு இது தான். சைடில் இருக்கிறதெல்லாம் மீன் பார்க்குறதுக்கு சீலா மாதிரியே இருக்கும், ஆனால் இது சூரை மீன் சொல்லுவாங்க, சீலா சூரை அப்படின்வாங்க. இது கத்தியில் வெட்ட முடியல. ஓகே, வாயை கட் பண்ணிக்கலாம். தலையை வெட்டி எடுத்தாச்சு. நல்லா இருக்கிற குடலை க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் செதில்லாம் இல்லை. இது கறியாக இருக்கும், தனியாக வெட்டிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பீஸ். ஓகே, இதில் முள், இந்த இதில் முள் இருக்காது, உனக்குள்ளே லேசாக இந்த இடத்துல மட்டும் இருக்கும். இதை பீஸ் பீஸாக வெட்டிடலாம். மீன் பெருசாக போச்சு, கரெக்டாக சின்னதாக போச்சு. நம்ம இந்த தரத்தில் கொஞ்சம் பெரிய பீஸாகவே சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு, அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். இப்போது மீனும் கரைஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால் மீன் நல்லா கறியாக இருக்குது பாருங்க. சூரை மீன் வந்து நல்லா உள்ளக்க வந்து சிவப்பு கலரில் இருக்கும், நீங்களே உங்களுக்கு தெரியும். அது கூட ஆனால் இது வந்து உள்ளக்க கறியாக இருக்குது, கறி கலரில் தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க கூட இருக்கிறவங்க. நம்ம ஓகே, பீஸ் எல்லாம் வெட்டியாச்சு. இதெல்லாம் முள் இருக்கும், இது குழம்புக்கு நல்லாயிருக்கும், குழம்புக்குள்ளே போட்டுருவோம். அதெல்லாம் பொரிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ தலையை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். சைடை க்ளீன் பண்ணிட்டு நம்ம வீட்டில் குழம்புக்கு போடுறது இந்த மாதிரி முழு மண்டையை போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அப்படியே போட்டுருவோம். மண்டையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், சூரியயில் கண்டிப்பாக போட்டுருவாங்க. அது மாதிரி நம்மளும் இதுலேயும் போட்டுருவோம். ஓகே, பாத்திரம் பிடிக்காது போலையே.
நல்லா கறி தான். ஓகே, நல்லா கழுவியாச்சு. பீஸ் நல்லா இருக்குல்ல. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.